சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்குத்தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். பார்க்க முடியாது, ஆனால் பட் வந்து ஏகே சாருக்காக பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். அடுத்த படமும் அவர் தான் எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்க்கலாம், ஆனால் லாஜிக்லாம் யாரும் பார்க்கக்கூடாது. ஆனால் படம் சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. பையன் எந்த படத்துலையும் உட்காந்தே கிடையாது, ஏஞ்சிப்போம். ஆனால் அதுக்குள்ள ஒரு மாஸ் சீன் வரும், மறுபடியும் ஏஞ்சிப்பா மறுபடியும் ஒரு மாஸ் சீன் வரும், ஃபுல்லாக உட்காந்துட்டு வந்துடும். இதான் ஃபஸ்ட்டு படம் ஃபுல்லாக பார்த்தது. பாப்பா நல்லா பார்க்கலாம். இல்லை நல்லா இருந்துச்சு நிஜமாவே. ரொம்ப புதுசாக லைக் அவரது வந்து நான் எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப ஹெவி சவுண்டாக அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் வந்து சாங்ஸ்லேருந்து அந்த பேக்ரவுண்டில் ஃபைட்டுக்கெலாம் வந்து சாங் போட்டதுலாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அஜித் சாருடைய ஒரு ஒரு நல்ல வெர்ஷன். ஒரு இப்போ எப்படி இந்த கேஜிஎஃப் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதில் வந்து நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இந்த படம் வந்து அந்த லைனில் வந்திருக்கோ அப்படின்ற அந்த மாஸ்னஸ் சொல்கிறேன். சும்மா தேவையில்லாமல் வெறும் சவுண்டை மட்டுமே மாஸாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இது கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்குது. ஆமாம், கொஞ்சம் சின்ன பசங்க ஃபேமிலி ஸ்டோரின்றது கொஞ்சம் இது தான். மற்றபடி சும்மா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ஸ் வந்து பார்க்கலாம், ஒன்றும் இல்லை. ரொம்ப அதுக்குன்ட்டு மோஸ்ட்லி தலை ஃபேன்ஸ்க்கு மட்டுமேன்னு கிடையாது. பட் நல்லா ஃபைட்டு ஆக்ஷன்ஸ்லாம் விரும்புகிற யாராக இருந்தாலும் வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் வாங்க பாருங்கள், நல்லாயிருக்கு. இல்லை எல்லாருமே பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. நல்லா இருக்கு. தலை ஃபேன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், மற்ற ஃபேன்ஸை பார்க்கலாம், நல்லா தான் இருக்குது. படம் நல்லா இருக்குமா, நல்லா பார்க்கலாம். இல்லை கதைலாம் நல்லா எடுத்திருக்காங்க, ஃபைட்டு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்கலாம். நல்லா இருக்கும், குடும்பத்தில் ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கும், ஃபைட் சீன் எல்லாம் நல்லாவே இருக்குது. படம் நல்லா அற்புதமாக அடிச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, எல்லா ஃபேன் எல்லாமே ஜாலியாக இருக்கு. படம் நல்லா பார்க்கலாம் எல்லாருமே. எல்லாமே படம் நல்லா இருக்குது மேடம். படம் செம்மையாக இருக்குது, கெத்தாக இருக்குது. பழைய சார் அஜித் மாதிரி இருக்கிறாரு, நல்லா இருக்குது படம். இல்லை எல்லாருமே பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது படம். இந்த படம் நல்லா இருக்குது, பார்த்தா தெரியும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். நான் சொல்லணுன்னு இல்லை, நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் வேறு லெவலு தலையோட ஃபேனாக நான் சொல்கிறேன். பிளாஸ்ட்டு படம். நான் விடாமுயற்சிக்கும் ரிவ்யூ கொடுத்துருந்தேன். விடாமுயற்சிக்கு சொன்னேன் நான், இதில் விட்டுருங்க, அதில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதை நான் நினச்சதை விட டபுள் மடங்கு வந்து ஃபில்ஃபில் பண்ணிட்டார் ஆதிக் ரவிச்சந்திரன். ரொம்ப நன்றி. அவருக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். ஏன்னா தலையை நாங்கள் இப்படிலாம் தான் பார்க்கணுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். நாங்கள் நினச்சதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கில் தலை இருக்கார். நாங்கள் கம்மியாக தான் நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் எக்ஸ்பெக்ட் அதிகமாக நினச்சிட்டு வர சொல்லுங்கள் எல்லாரையும். இதுக்கு மேலே இல்லை எல்லாருமே பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். கதையில் அதான் வந்து பார்க்க சொல்லுங்கள். பார்க்காமே ரிவ்யூஸை பார்த்துட்டு சொல்லிகிட்டு இருக்காங்களே, அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள், அதுக்கப்புறம் சொல்லுங்கள். நான் அந்த குடும்ப ஸ்டோரி, அந்த அப்பாவுக்கும் சன்னுக்கும் இருக்க ஒரு லவ் ஸ்டோரி இது. ஆக்சுவலாக அவங்க 2 பேருக்குள்ளே என்ன வாக்கு கொடுத்துட்டு போனாரோ 18 வருஷத்துக்கு முன்னாடி, அது வாக்கை நிறைவேற்றினாரா இல்லையா, அவ்வளோதான். ஒரு கேங்ஸ்டராக இருந்து திருந்தி வாழணும்னு நினைக்கிறவர் அவர். ஆனால் அவர் அந்த செம்மையாக இருக்குது படம். நோ வேர்ட்ஸ் டு சே தட். செம்மையாக இருக்குது. அது வந்து ஒரு கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்களே, அதிகமாக ஃபுல்லாக ரெஃபரன்ஸ் வந்து பழைய படத்துலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்துருக்கு. அப்படின்லாம் எதுவுமே இல்லை. அதான் ரிவ்யூ பார்த்துட்டு பேசுகிறவங்களுக்கு இல்லை, படத்தை பார்க்க சொல்லுங்கள். டாப் நாச்சாக இருக்குது படம். நீங்கள் பார்த்துட்டு அதை சொல்லுங்கள். சீரியஸ்லி சீட்லேயே உட்கார முடியல எனக்கு. நான் போகும்போது வாய்ஸ் ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ ஒரு வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா கத்தி தலையை நாங்கள் இப்படி தானே பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்தது. ஆனால் ஆக்சுவலாக படம் வேறு மாதிரி டாப் நாச் படம். எப்படி இருக்கு படம்? மாசாக இருக்குது. நான் செகண்ட் டைம் பார்க்குறேன். ஆக்சுவலி தலை ஃபேனு. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இதில் எப்படி சொன்னாங்க, எல்லாம் சொல்லுவாங்க மங்காத்தா தான் கரியர்லேயே பெஸ்ட்டுன்னு. இப்போ அதெல்லாம் கிடையாது, ஜிபியூ தான். ஆதிக் ப்ரோ சூப்பராக செஞ்சுக்கிறாரு. ஃபேன் பாய் மூமெண்ட்னா இவர் தான் மாசாக. ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி தலை விண்டேஜில் பார்க்குமா ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த படம் தான் பேசும் எல்லாத்துக்கும். எல்லாம் சொல்லுவாங்க கரியர் பெஸ்ட்னா அஜித், கரியர் பெஸ்ட்னா ஜிபியூ தான்னுவாங்க. செம்மையாக இருக்குது. படம் ரிலீஸ் ஆகி 4 நாள் ஆயிடுச்சு, இருந்தாலும் தியேட்டரில் வைப் எப்படி இருக்குது உங்களுக்கு? இந்த 4 நாள் ஆயிருந்தாலும் படத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குது?
படம் அதான் வைப்லாம் கூட்டமாக தான் நல்லா தான் இருக்குது, க்ரௌட்லாம் நல்லா தான் வந்திருக்காங்க. முன்னாடி ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பார்த்தாங்க எல்லாரும். அந்த ஸ்க்ரீன் இதை போட்டு பேப்பர் கிழிச்சு போட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட் டைம் பார்க்கறதோட ஃபஸ்ட் டைம் வந்து நான் ப்ரீவியரில் பார்த்தேன்னா அவ்வளோ இல்லை. இந்த செகண்ட் டைம் இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் செலிப்ரேஷன் நல்லா இருந்தது. இதெல்லாம் நல்லா இருந்தது. கொஞ்சம் படத்தில் உங்களுக்கு பிடிச்ச சீனா என்ன சொல்லுவீங்க? அந்த லாஸ்ட்டாக கார்லேருந்து இறங்கி வந்துட்டு கை காட்டுவார் பாருங்க, அர்ஜுன் தாஸ் போடும்போது அதெல்லாம் மாசு. யோயோ அந்த மாதிரிலாம் பார்த்துருவோமான்னு நாங்கள் ரொம்ப நாள் ஏங்கியிருந்தோம். எல்லாம் சொல்லுவாங்க விஜய் தான் இது பண்ணாங்களே, அந்த மாதிரி ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தோம். கரெக்டாக பார்த்துட்டோம் அந்த மாதிரிலாம். விஜய் சாரோட டைலாக்மே இன்டர்வல்ல வருது, அது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது. அதெல்லாம் செம்மையாக ரெஃபரன்ஸ் போட்டு ஐ எம் வெயிட்டிங் அதெல்லாம் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு ரொம்ப. ஆக்சுவலி 10க்கே கிடையாது, இதெல்லாம் எங்கேயோ போன 1000க்கு மேலே கொடுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. 10க்கு 10 கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது படம் ஆக்சுவலி. அப்புறம் வந்து ஆதிக் ப்ரோ ஃபேன் பைஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாரு. சரிங்களா? அப்புறம் வந்து நான் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சி இப்போ தான் பார்க்குறேன். நிறைய ரீமேக் சாங்ஸ் இருக்கு, அதெல்லாம் பார்க்க தேட்டர்ஸ்ல. ரீமேக் சாங்ஸ்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அதெல்லாம் பக்காவாக இருக்குது ரீமேக் சாங்லாம். அதெல்லாம் அதே மாதிரி எல்சியூவில் லோகேஷ் கனகராஜ் நிறைய இது ரீமேக் பாட்டெலாம் போட்டார். அதே மாதிரி இதுலேயும் ஆத்விக் அண்ணா போட்டிருக்காரு. ஆத்விக் அண்ணாக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட்டு, அதே மாதிரி பார்ட் 2க்கான லீடு கொடுத்துருக்காரு. பார்ட் 2 கண்டிப்பாக வரணும், வராமல் விடக்கூடாது. அடுத்த வருஷம் தலை இதே மாதிரி ஒரு படம் நடிக்கணும், அது எங்களோட ஆசை. நீங்க யார் ஃபேன்? புரியல. நீங்க யார் ஃபேன்? நான் தளபதி தான். எதுக்காக இந்த பர்టిక్యులரா இந்த ஃபிலிம் வந்து பாத்தீங்க? அந்த மாதிரி ஏதாவது பர்టిక్యులர் ரீசன் இருக்கு? இல்லை அப்படின்னா ஒன்றும் இல்லை. தலையை பார்க்கணும், ரொம்ப நாளாக ஈகராக வெயிட் பண்ணியிருந்தேன், அதனால தான் வந்து பார்த்துட்டு வரலாம். தியேட்டரில் ரெஸ்பான்ஸ் எப்படி? நல்லா வரவேற்பாக தான் இருக்குது. உங்களுக்கு படத்தில் பிடிச்ச சீன் என்ன சொல்லுங்கள்? தலைனாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப நாள் கழிச்சுட்டு வந்திருக்கு, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். 10க்கு எவ்வளோ மார்க் தரேன்? 10க்கு 9 தரேன். படம் நல்லா இருக்குமா, நல்லா பார்க்கலாம். இல்லை கதைலாம் நல்லா எடுத்திருக்காங்க, ஃபைட்டு நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, பார்க்கலாம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஃபைட் சீன் எல்லாமே நல்லாவே இருக்குது. படம் நல்லா அற்புதமாக அடிச்சிருக்காரு, நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அப்படிலாம் இல்லை, எல்லா ஃபேன் எல்லாமே ஜாலியாக இருக்கு. படம் நல்லா பார்க்கலாம் எல்லாருமே. எல்லாமே நான் இது 2வது தடவை பார்க்குறேன். உங்களுக்கு படத்தில் பிடிச்ச சீன் என்ன சொல்லுங்கள்? எல்லாமே பிடிச்சிருக்கு. 10க்கு எத்தனை மார்க் தரலாம்? 10 தலை படம்னா 10 தான். அஜித் படம்னா நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு படத்தில் பிடிச்ச சீனா என்ன சொல்லுங்கள்? எல்லாமே அஜித்துக்கோசம் எல்லாமே நல்லா தான் இருக்குது படம். தலையை பார்க்காம நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது படம். படம் நல்லா இருக்கு மேடம். படம் செம்மையாக இருக்குது, கெத்தாக இருக்குது. பழைய சார் அஜித் மாதிரி இருக்கிறாரு, நல்லா இருக்குது படம். இல்லை எல்லாருமே பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது படம். இந்த படம் நல்லா இருக்குது, பார்த்தா தெரியும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்குது.